ஆ ஹாய்! வெல்கம் டு மைமன கருத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம டெல்லியில நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்முடைய மைமன கருத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இப்போ பார்க்கலாம். நேத்து டெல்லியில என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நேத்து சாயங்காலம் ஒரு 6:52 பிஎம் தட் மீன்ஸ் ஈவினிங் வேளையில நம்மளுடைய டெல்லி ரெட் ஃபோர்ட் ஏரியால ஒரு ரெட் சிக்னல் போட்டிருக்க அந்த ஒரு பிளேஸ்ல டிராஃபிக் பிளேஸ்ல அவங்க பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. என்னது? பாம் வெடிச்சிருக்குது. நம்ம டெல்லியில. அத பண்ணவங்க வந்து உமர் முகமதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, கொஞ்சம் வீக்ஸ்க்கு முன்னால நம்ம இந்தியால ஜம்மு காஷ்மீர் பிளேஸ்ல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் போட்ட அடிப்படையில நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க ஒரு டாக்டரை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த டாக்டர் கையில ஒரு AK-47 இருந்திருக்குது. ஓகேங்களா? அவங்க அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இன்னொரு டாக்டரை பிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு டாக்டர் பிடிச்சு அப்படி ஒன் பை ஒன்னா அவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க. லாஸ்டா நவம்பர் 6 ஒரு டாக்டரை பிடிச்சு நேத்து மார்னிங் வரைக்குமே அவங்க வந்து 2900 கேஜி, அதாவது 2900 கேஜி அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணக்கூடிய தட் மீன்ஸ் அந்த வெடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த ஆட்கள்கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்பவே முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, அதோட ஹெட் உமர் முகமது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி ஓகே இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இனி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, நம்மளால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நடத்தின பாம் பிளாஸ்ட் தான் நேத்து நம்ம டெல்லியில நடந்தது. இதே மாதிரி நம்ம ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அப்படி பல பிளேசஸ்லயும் இதே மாதிரி பாம் பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க திட்டமிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு குரூப். ஓகேங்களா? இது எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து டாக்டர்ஸ். ஓகேங்களா? டாக்டர்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் வெல் எஜுகேட்டட்